தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்குமா? தேர்தல் ஆணையத்திற்கான உத்தரவு என்ன? விவரங்கள். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா, நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு காலை விசாரணைக்கு வந்தபோது பம்பரம் சின்னம் பொது சின்னங்கள் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை பிற்பகல் தள்ளி வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பிற்பகல் விசாரணைக்கு வந்தபோது பம்பர சின்னத்தை பொது சின்னமாகவோ ஒதுக்கீட்டு சின்னமாகவோ வகைப்படுத்தப்படவில்லை என்று மதிமுக பம்பரம் சின்னம் கோரி அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளைக்குள் முடிவெடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் நாளை தேர்தல் ஆணையம் இந்த முடிவெடுத்து அறிவிப்பதனால் இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று மதிமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை நாளை பிற்பகல் 2 மணிக்கு தள்ளி வைத்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கடந்த தேர்தலில், அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக வேட்பாளர்கள் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டதையும் திருச்சி தொகுதியில் தற்போது போட்டியிடக்கூடிய மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கேட்டு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த வழக்கின் விசாரணை நாளை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நாளை காலைக்குள்ளாக பம்பரம் சின்னம் மதிமுகவிற்கு கிடைக்குமா அல்லது வேறு சின்னம் ஒதுக்கப்படுமா? தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்தோம். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.